வணக்கம் நண்பர்களே. புதுசாக தொழில் தொடங்கி பல வெற்றிகள் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும், இல்லை செய்துட்டு இருக்கிற தொழிலில் பல சாதனைகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும் ஏற்படுத்தியிருக்கிற இந்த ப்ரோக்ராம் பெயர் ஓர் உண்மையான தொழில் முனைவோர். இந்த ஓர் உண்மையான தொழில் முனைவோர் 100 நாள் ப்ரோக்ராமில் இன்னைக்கு நாள் 12ஆம் நாள். இந்த 12ஆம் நாள் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யூனிக்னஸ். அதாவது உங்கள் பொருளில் உங்கள் செய்துட்டு இருக்கிற நீங்கள் தொழிலில் நீங்கள் விற்கக்கூடிய பொருளோ சேவையோ தனித்துவமாக இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மற்ற காம்படிட்டர் ஒரு 100 பேர் உங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா மீதி 99 பேர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அது எப்போவுமே வந்து உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் நீங்கள் தான் லீடராக இருப்பீங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம குரூப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்க் ஆகட்டும் இல்லை துணி ஆகட்டும் நிறைய பேர் வந்து ஒரே தொழிலை வந்து 2-3 நபர்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன அப்படின்னா எப்போ வந்து உங்ககிட்ட ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு நீங்கள் காமிக்கிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் ஈர்க்கப்படுவீங்க. அந்த மற்ற 3 நபர்களை விட இன்னொருத்தர் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஒரு மாஸ்க்லேயே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது, இது என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதே மாதிரி அது ஒரு என்கொயரியாக வரும். ஸோ அது வந்து யூனிக்னஸ் போன பொருள் வந்து எப்போ இருக்கோ அப்போ வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும். நீ அந்த யூனிக்னஸான பொருள் தான் வந்து விற்குமா அப்படின்னா கிடையாது. அந்த யூனிக்கான பொருளை வச்சு நம்ம வந்து மற்ற பொருளை விற்கக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம ஏற்படுத்தலாம். இப்போ வந்து ஒரு திருவிழாவே வருது, இல்லை வந்து ஒரு விசேஷம் வருது, பொங்கல், தீபாவளி, இந்த மாதிரி கிறிஸ்மஸ், ரம்ஜான், இந்த மாதிரி விசேஷமெல்லாம் வருது அப்படின்னா ஒரு துணி கடை இருக்கிற தெருவில் போனீங்க அப்படின்னா அவங்க டிஸ்பிளேல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு துணி கடை, ஒரு பெரிய துணி கடை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முன்னாடி டிஸ்பிளேல பண்ணிக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு யூனிக்கான ப்ராடக்டாக இருக்கும். அந்த டிசைன் மற்ற கடையில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லாத ஒரு ப்ராடக்டாக இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா அந்த டிஸ்பிளேல இருக்கிற ப்ராடக்ட் வந்து உங்களை ஈர்க்கிறதுக்காக. நீங்கள் ஒரு 10 துணி கடையை பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா அந்த 10 துணி கடையில் இல்லாத துணி வந்து ஒரு கடையில் இருக்குது அப்படின்னா மக்கள் வந்து அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போவாங்க. எல்லா பக்கம் இருக்கிறதே பார்த்துட்டு வந்தாங்கன்னா இது எல்லா பக்கம் இருக்கிற கடை துணி தானே அப்படின்னு சொல்லி அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அது வந்து எப்போவுமே யூனிக்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து அந்த யூனிக்கான பொருள் வந்து காப்பி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அது எப்போ வேணால் நடந்துடும். ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் யூனிக்காக வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வச்சு நீங்கள் ரொம்ப நாள் சர்வே ஆகலாம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப முட்டாள்தனம். ஏன்னா வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஒருத்தர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஈஸியாக இன்னொருத்தர்னால வந்து அது காப்பி அடிச்சிட முடியும். இது வந்து மார்க்கெட்டில் வந்து சகஜமான ஒரு விஷயம் தான். இது வந்து நீங்கள் செஞ்சுருக்கிற பொருள் வந்து இன்னொருத்தர் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதை வந்து ஈஸியாக வந்து காப்பி அடிச்சிடலாம். ஸோ வந்து அந்த யூனிக்கான ப்ராடக்ட்டையும் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போவுமே வந்து ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் நீங்கள் உங்ககிட்ட இருக்கணும். ஒரு 6 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக அடுத்த ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு அதை ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இது எக்ஸாம்பிள் நீங்கள் துணி கடையே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பிஸ்னஸை வந்து நீங்கள் அதை கூட கம்பேர் பண்ணிக்கங்க. அவங்க வந்து சீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் பொங்கலுக்கு, தீபாவளிக்கு, ரம்ஜானுக்கு, கிறிஸ்மஸ்க்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் ஒரு டிசைன் வந்து புதுசாக வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அது எதுக்கு அப்படின்னா அந்த ஈர்ப்புக்காக தான் வந்து வர்றது. அது வந்து சேல்ஸ் ஆகும். அடுத்து 2வது வந்து அதனால வந்து 2-3 சேல்கள் வந்து ஆகும். ஸோ எப்போவுமே வந்து யூனிக்கான ப்ராடக்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து மார்க்கெட்டிங்கில் கண்டிப்பாக இருக்குது. அது வந்து நீங்கள் சின்ன தொழிலாகட்டும் பெரிய தொழிலாகட்டும், இப்போ நீங்கள் வந்து நிறைய நண்பர்கள் நம்மளோட குரூப்பில் இருக்கீங்க, அவங்க வந்து உணவு சார்ந்த பொருட்கள் வந்து விற்றுட்டுக்கிறீங்க. ஒரு மசாலா பொடி, இந்த மாதிரி வேறு ஒரு விஷயங்கள் எல்லாமே விற்றுட்டுக்கிறோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட இல்லாத ஒரு பொருள் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து சர்வே பண்ண முடியும். அதே மாதிரி மார்க்கெட்டிங்லையும் அதே மாதிரி தான். ஒரு வந்து யூனிக்கான ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட்டில் தான் இருக்கணுமா அப்படின்னு கிடையாது. ஒரு பேக்கிங்கில் இருந்துச்சுன்னா கூட அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருமே ஒரு மஞ்சத்தூள் தான் விற்கிறாங்க. இருந்தாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனியோட மஞ்சத்தூள் வந்து பெருசாக விற்கப்படுது அப்படின்னா அது காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டிங்கில் இருக்கும், இல்லைன்னா வந்து பேக்கிங்கில் இருக்கும். அந்த பேக்கிங்கும் எப்போ வந்து மற்ற ப்ராடக்ட் ஒரு 10 ப்ராடக்ட் டேபிள் வைக்கும்போது உங்கள் ப்ராடக்ட் வந்து யூனிக்காக தெரிஞ்சுது அப்படின்னா அதே ப்ராடக்ட் தான் எப்போ வந்து யூனிக்காக தெரியுதோ அப்போ வந்து அது ஈர்க்கப்படும். ஸோ அதனால் வந்து உங்கள் பிராண்டும் வந்து வளரக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ எப்போவுமே வந்து யூனிக்கான ப்ராடக்ட் எப்போவுமே உங்கள் கையில் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. உங்கள் யூனிக்கான ப்ராடக்ட்டை அதே மாதிரி மனசில் வச்சுக்கோங்க. ஈஸியாக காப்பி அடிச்சிடுவாங்க. ஸோ அதையும் வந்து மனசில் வச்சுட்டு அதை அப்டேட் பண்ணுறக்கும் விட்டுறாதீங்க. உங்களோட பிஸ்னஸ் வந்து மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி.